Indian spice brands are under the scanner in Hong Kong and Singapore. Both these states are very critical. 1990 வரைக்கும் மசாலான்னு சொன்னாலே அது 100% ட்ரெடிஷ்னல் மசாலா தான். ஃப்ரெஷ்ஷான மிளகாய், மல்லி, சீரகம் எல்லாத்தையும் சந்தையிலேருந்து வாங்கி அம்மாக்கள் அதை க்ளீன் பண்ணி அடுத்து சூரிய வெப்பத்தில் நல்லா காய வச்சு அதை அம்மிக்கல்ல அரைச்சி எடுக்கும்போது அந்த மசாலோட வாசனையே தனி. அதை விட அந்த மசாலாவில் பெண்கள் சாம்பார் வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனி. அதுலேயும் ரகரகமாக அம்மாவுடைய சாம்பார், பாட்டியோட மீன் குழம்பு, அத்தையோட ரசான்னு டீப்பான எமோஷனல் கனெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கும். வீட்டில் அரைக்கிற மசாலா தான் நம்மளோட கலாச்சாரம், அடையாளம் எல்லாமே. 90s காலகட்டத்தில் பேக்கெட் மசாலான்னு சொன்னாலே எது பேக்கெட் மசாலாவா, எது நாகார்ஜுனாவா அப்படின்னு நம்ம ரஜினி சார் இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனில் கேட்ட மாதிரி கேட்பாங்க. அப்படியும் மீறி யாராவது விற்றாங்கன்னா அது பழைய மசாலாவாக இருக்கும், வாங்கி குழம்பு வச்சா வயிற்றாலகி போயிருமோ அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருப்பாங்க. 1990 வரைக்குமே மக்கள் மசாலா பிராண்டை கண்டுக்கவே இல்லை. நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எந்த செயலையும் அதோட சூழ்நிலையை உணர்ந்து சரியான நேரம் பார்த்து உழைச்சா ஜெயான்னு பிசி துரைசாமி அண்ட் சாந்தி துரைசாமி 2 பேருமே உறுதியாக நம்புகிறாங்க. இந்த கேஜிஎஃப் மூவியில் சொன்ன மாதிரி தான், அவங்க பாதம் சிறுசாக இருந்தாலும் எடுத்து வச்ச பாதம் ரொம்ப பெருசு. வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்த சக்தி மசாலா எப்படி 2000 கோடி மசாலா எம்பையரே பில்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 80% ஆஃப் மசாலா மார்க்கெட்டை எப்படி இவங்க கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் கேஸ் ஸ்டடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். 1997 சக்தி மசாலா தொடங்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே இவங்களோட ஒன் ஆஃப் த காம்பெட்டரான ஆச்சி மசாலா 1995 தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் பிராண்ட்ஸான எம்டிஎஸ், எவரெஸ்ட் இந்த மாதிரி பிராண்ட்ஸுமே ஸ்லோவாக க்ரோ ஆகுறாங்க. அப்படி க்ரோ ஆகிட்டு இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் தானே. எஸ், நகர்ப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அதுலேயும் முக்கியமாக பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சிட்டி லைஃப் வேகமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. எப்படி மக்கள் இளையராஜா மியூசிக்ல இருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுவிட்ச் ஆகுறாங்களோ அதே போல் மக்கள் ட்ரெடிஷ்னல் மசாலாவில் இருந்து ரெடி டு யூஸ் மசாலாவுக்கு சுவிட்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் லோக்கல் மசாலா எந்த ஸ்டாண்டர்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் பிராண்ட்ஸுமே தமிழ் மக்களோட டேஸ்ட்டுக்கு சுத்தமாக ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ டிமாண்ட் ரைஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் காம்படிட்டர் ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஸோ மார்க்கெட் கேப்பை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணாலே போதும், ஆல்மோஸ்ட் நம்ம பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணிடலாம். அப்படி சக்தி மசாலா தொடங்கும் போது ரெடி டு யூஸ் மசாலாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரச்சனை கன்சிஸ்டன்சி மிஸ்ஸிங். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு சாம்பார் சுமாராக இருக்குது, ஆனால் பக்கத்து வீட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் கன்சிஸ்டன்சி கேப்பை ஃபஸ்ட்டாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. செகண்ட், குவாலிட்டி கன்சிஸ்டன்சி. லோக்கல் மில் சில நேரங்களில் மசாலாவை அரைக்கும் போது லோ குவாலிட்டி சில்லி, லோ குவாலிட்டி காரிடர், அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ரேட் டர்மரிக்னு இந்த மாதிரி ரா ஸ்பைசஸை லோ குவாலிட்டியில் அரைக்கிறதுனால மசாலா மட்டமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. தேர்ட், அர்பன் ஹவுஸ் ஹோல்டு ஸ்ட்ரகிள். ஒர்க்கிங் உமனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும், இப்போது அரைச்சிட்டு வரக்கெல்லாம் நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரெடி டு யூஸ் மசாலாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறத டீப்பாக கவனிக்கிறாங்க. ஃபோர்த் ஒன், லூஸ் மசாலாஸ். அந்த டைமில் லூஸ் மசாலாஸ் அதிகமாக விற்கிறாங்க, ஆனால் அதில் பாக்டீரியா அட்டாக் ஆகி ஃபங்கஸ் அதிகமாக வரதை பார்க்குறாங்க. இந்த மசாலாஸை ட்ரை பண்ணுறதுக்கோ அண்டு பேக் பண்ணுறதுக்கோ பெரிதளவில் டெக்னாலஜி இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக இந்த 4 பிரச்சனை தான் மார்க்கெட்டில் பெரிதளவில் இருக்குது. இதை சால்வ் பண்ணாலே பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகுறாங்க. ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோடனே மசாலாவில் ஏதாவது இனோவேஷன் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ட்ரெடிஷ்னலாக ரா ஸ்பைசஸை அரைக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வெயிலில் காய வைப்போம். முக்கியமாக பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்க. சரி, நம்ம வீட்டில் 1 கிலோ 2 கிலோ ஈஸியாக நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கலாம். ஆனால் பெரிய ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இவங்க டன் கணக்கில் இதை அரைக்க வேண்டியது இருக்குது அண்டு காய வைக்க வேண்டியது இருக்குது. டன் கணக்கில் வெயிலில் காய வைக்கணும்னா அதுக்கான இடமும் பத்தாது. இங்கே தான் சக்தி மசாலா ரோஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி ரா ஸ்பைசஸை காய வைக்கிறாங்க. அப்புறம் ஏன்டா நார்த் இந்தியன் பிராண்ட்ஸும் இந்த ரோஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே தான் பிரச்சனை. ரோஸ்டிங் மெத்தடுக்கு எக்ஸ்ட்ரா பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ் அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ரோஸ்டிங் மெத்தட் ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ், முக்கியமாக அதிகமாக செலவாகும். ஸோ இதனால் நார்த் இந்தியன் பிராண்ட்ஸ் இந்த ரோஸ்டிங் மெத்தடை அறவே தவிர்த்துட்டாங்க. அப்புறம் எப்படி மசாலாவில் பாக்டீரியாஸ், ஃபங்கஸை இது எல்லாத்தையும் தடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் பிரச்சனையே. MDH and Everest, both quite popular brands in India. Apparently their spices contain ethylene oxide. இந்த கெமிக்கல் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி இவங்க பாக்டீரியாவை தடுக்கிறாங்க.
அண்ட் முக்கியமாக இது செலவும் கம்மி. இந்த கெமிக்கலை அதிகமாக யூஸ் பண்ணி இப்போ நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சுட்டு இருக்காங்க நார்த் இந்தியன் பிராண்ட்ஸ். இந்த ரோஸ்டிங் மெத்தட் தான் சக்தி மசாலாவுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அப்புறம் எப்படி ரோஸ்டிங் ப்ராசஸ் சக்தி மசாலாவுக்கு மட்டும் சாத்தியம்னு நீங்கள் கேட்கலாம். சக்தி மசாலா மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுறதை அறவே தவிர்த்துட்டு ப்ராடக்ட் குவாலிட்டிக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது நெக்ஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு புரியும். சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி. சக்தி மசாலாவும் ஆவில் மில்க் மாதிரி தான். டேரெக்டாக விவசாயிக்கிட்ட இருந்து ரா ஸ்பைசஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இடையில இருக்கிற ஏஜென்ட்டை கட் பண்ணி ஆப்ரேஷன் காஸ்ட்டை அதிக அளவு மிச்சம் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன் பிராண்ட்ஸ் டிவி ஆட்ஸு செலிபிரிட்டிஸ்னு கண்ட்ரி முழுக்க பிராண்டோட விசிபிலிட்டிக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. எதுக்காகனா கன்சியூமர் புல், அதாவது கன்சியூமரே டேரெக்டாக அவங்களோட பிராண்டை அண்ணாச்சி கிட்ட கேட்டு வாங்குறதுக்காக. ஆனால் சக்தி மசாலா இதுக்கு ஆப்போசிட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதிக அளவில் செலவு பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் எப்படிடா மக்கள் ஸ்டோரில் பிராண்டை வாயை திறந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீட்டைலர் புஷ். அதர் பிராண்ட்ஸோட மசாலா பேக்கெட்டை விற்றா ஒரு ஸ்மால் மார்ஜின் தான் ரீட்டைலருக்கு கிடைக்கும். ஆனால் சக்தி மசாலா பிராண்டோட ஒரு பேக்கெட்டை விற்றாலே ரீட்டைலர்ஸ்க்கு அதிக கமிஷன் கிடைக்கும். இதனால் சக்தி மசாலாவை தான் ரீட்டைலர்ஸ் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமரோட கண்ணுக்கு நல்லா தென்படுற மாதிரி தான் ப்ராடக்ட்டையும் வைப்பாங்க. சக்தி மசாலா மார்க்கெட்டிங் செலவை சுத்தமாக கம்மி பண்ணிட்டு தான் இந்த ரீட்டைலர் புஷ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரீட்டைலர் புஷ் ஸ்ட்ராட்டஜி குறைந்த காம்படிட்டர்ஸ் இருக்கும்போது ஒர்க் ஆகும். ஆனால் காம்படிட்டர்ஸ் அதிகமாக கன்சியூமரே நம்ம பிராண்டை வாயை திறந்து கேட்டால் தான் அது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சக்தி மசாலா ப்ராடக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரீட்டைலர்கிட்ட உங்கள் பிராண்டை சேல் பண்ண சொல்லி தரீங்கன்னா அவர் உடனே எடுத்து காசை கொடுத்துட மாட்டார். அதுக்கான கால அவகாசம் கேட்பார். அது விற்கிற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் கிரெடிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. பெரிய பிராண்ட்ஸுக்கு இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. கன்சியூமரே வாயை திறந்து கேட்கறதுனால ரீட்டைலர்ஸ் அதை கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு ஈஸியாக சேல்ஸ் ட்ரைவ் ஆகும். எக்ஸாம்பிள், நார்த் இந்தியன் பிராண்ட்ஸ் 15 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் டைம் தருதுன்னா, சக்தி மசாலா 30 நாள்லேருந்து 65 நாள் வரைக்குமே டைம் தரும். டி பொசிஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பொதுவாக ஒரு செக்டரில் மக்கள் மனசில் 1லேருந்து ஒரு 3 பிராண்டு தான் மைண்டில் நிற்கும். எக்ஸாம்பிள், ஏடிஎம்கே டிஎம்கேன்னு 2 பிராண்ட் ஆல்ரெடி மக்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா புதுசாக ஒரு பிராண்ட் ஸ்டோர் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அப்போ இந்த 2 பிராண்டோட நெகட்டிவ் சைட்ஸை மக்களிடையே எடுத்து சொன்னால் தான் புதுசாக வர பிராண்ட் அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் டீப் பொசிஷன். இந்த பைசார் விளம்பரத்தை சொல்லுவாங்கள்ல, நல்ல வேலை பாடி எதுவுமே பண்ணல, அதே போல தான் சக்தி மசாலாவும் இவங்களை எதுவுமே பண்ணல. நார்த் இந்தியன் பிராண்ட் இடிஓ கெமிக்கலை அதிகமாக யூஸ் பண்ணி அதிக சர்ச்சையில் சிக்கிறாங்க. இதனால் சக்தி மசாலா ஈஸியாக பொசிஷன் பண்ணிடும். தே ரெஸ்பெக்டட் கல்ச்சர், நாட் ட்ரெண்ட்ஸ். ட்ரெண்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை தயார் பண்ணுறாங்க. இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் சக்தி மசாலாவுக்கு. செகண்ட், ஃபோக்கஸ் ஸ்மால் திங்ஸ். ஸ்டார்டிங்கில் அதர் பிராண்ட்ஸ் பெரிய சிட்டியை டார்கெட் பண்ணும்போது சக்தி மசாலா மட்டும் டயர் 3 டவுன்ஸ், ரூரல் மார்க்கெட், கிரானா ஷாப்ஸ், லோக்கல் ஹோட்டல்ஸ்னு ஸ்டார்டிங்கில் வில்லேஜ் சைடில் பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிக் சிட்டிஸ்க்கே மூவ் ஆகுறாங்க. தேர்ட் ஒன், அஃபோர்டபுள் ப்ரைஸிங். ப்ரீமியமாகவும் இல்லாமல் சீப்பாகவும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ப்ரைஸில் விற்கிறாங்க. பிராண்ட் அண்ட் எமோஷன் கனெக்ஷன். செலிபிரிட்டிஸை வச்சு பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி வைக்காம மக்களிடையே டைரெக்டாக ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தின்னு சொன்னாலே ஒரு பவர், எனர்ஜி, ஒரு கிச்சன் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பெண்கள் இந்த பிராண்டை அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. மசாலா கிட்ட நான் பார்க்குற ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, 80% தமிழ்நாடு மார்க்கெட்டை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. இன்னுமே பேன் இண்டியா லெவலுக்கு சக்தி மசாலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணல. பேன் இண்டியா லெவலுக்கு பிராண்டை கொண்டு போகணும்னா அதிக அளவு மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணணும். இது ஒரு பிக் சேலஞ்சாக சக்தி மசாலாக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த பிராண்டோட கேஸ் ஸ்டடி பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.